Hello, welcome to this channel. Engineering Mechanics la இப்போ நம்ம அடுத்த ஒரு டாபிக் வந்து ஈக்குலிபிரியம் ஆஃப் ஃபோர்சஸ். ஏற்கனவே முன்னாடி வந்து ஈக்குலிபிரியம் ஆஃப் ஃபோர்சஸ் வந்து என்னன்னு பார்த்துருக்கோம், எப்படி சால்வ் பண்ணுறது ஒரு சில வீடியோவும் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து பேசிக்ஸ் வந்து தெரியும். பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கு. அது மோர் தேன் 1K வியூஸ் போயிருக்கு. அதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. இப்போ ஈக்குலிபிரியம் அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரியணும். ஸோ இந்த டாப்பிக்கில் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஆர்எஸ் குருமி புக்கில் இருந்து எடுத்திருக்கு. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பை ஆர்எஸ் குருமி அந்த புக்கில் தான் வந்து இந்த டாபிக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. நான் சால்வ் பண்ணாமல் புக்கில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஆட் அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஸோ ஈக்குலிபிரியம் அப்படின்னா வந்து சமநிலை அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து ஈக்குலிபிரியமில் 2 டைப் ஆஃப் ஈக்குலிபிரியம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம், இன்னொன்று வந்து டைனமிக் ஈக்குலிபிரியம். ஸோ ஸ்டாட்டிக் இன்னொன்று டைனமிக். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் இன்னொன்று டைனமிக். ஸோ ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்னா ஒரு பொருள் வந்து ஒரே ஸ்டாட்டிக்காகவே இருக்குது அப்படின்னா அது பேர் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். ஸோ டைனமிக்னா அந்த பொருள் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைனமிக், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 km/h வந்து ஒரு பொருள் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா டைனமிக் ஈக்குலிபிரியம். எந்த ஒரு ஃபோர்ஸ் மேட்டால ஈக்குலிபிரியம் ஃபோர்ஸ் சமநிலையில் போய்கிட்டே இருக்குது. ஸோ எப்போ இது வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னா, ஸோ எப்போ இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் வந்து ஒரு 3 இடத்துல வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்படி ஒரு ஃபோர்ஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸ், ஏதோ ஒரு இடத்துல 3, 4, 5 ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த எல்லா ஃபோர்ஸுமே சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மாற்றத்தை அந்த பொருளை உருவாக்கும். ஒன்று நகர்த்தவோ இல்லை வந்து அதை உடைக்கவோ செய்யும். அப்போ இந்த எல்லா ஃபோர்ஸுக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஃபோர்ஸ், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு, இப்போ எல்லாம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், எக்ஸாம்பிள் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டில் எங்கேயாவது வச்சுக்கிறோம். நம்ம ரூல்ஸ் படிக்கல, ரூல்ஸில் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே வரும்னு ரூல்ஸ் இருக்குது. அதை பார்க்கும்போது தெரியும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இங்கே வருது அப்படின்னு அசம்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். இதுக்கு ஈக்குவல் மேக்னிடியூடில் ஆப்போசிட்டில் இன்னொரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சிஸ்டம் வந்து பேலன்ஸாக இருக்க போகுது, ஈக்குவலிபிரியமாக இருக்க போகுது. இந்த ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்காமல் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஆப்போசிட்டாக நம்ம கொடுக்க முடியாது. இதுக்கு ஒரு ஆப்போசிட், இதுக்கு ஒரு ஆப்போசிட், இதுக்கு ஒரு ஆப்போசிட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் இருக்காது. ஸோ இதான் வந்து ஈக்குலிபிரியம் ஆஃப் ஃபோர்ஸஸ். வந்து ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் பார்க்குறோம். இப்போ ஈக்குலிபிரியம் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு ஆப்போசிட்டில் ஃபோர்ஸ்னால் கூட ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும் அப்படிங்கிறத பேசிக்காக நமக்கு தெரியும். ஸோ இதான் வந்து பேசிக்காக ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படிங்கிறது. அடுத்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம். இதில் 3 பிரின்சிபிள் இருக்குது. ஒன்று வந்து 2 ஃபோர்ஸ் பிரின்சிபிள், 3 ஃபோர்ஸ் பிரின்சிபிள் அண்ட் 4 ஃபோர்ஸ் பிரின்சிபிள் அப்படின்னு 3 ஃபோர்ஸ் இருக்குது. இந்த 2 ஃபோர்ஸ் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஸோ as per this principle if a body is in equilibrium is acted upon by 2 forces, then they must be equal, opposite and collinear. ஏற்கனவே எல்லாம் பார்த்துருக்கோம், வாட் இஸ் கொலினியர்லாம் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ வந்து 2 ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. 2 ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஈக்குவல் ஆப்போசிட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோர்ஸ் ஈக்குவலிபிரியம் ஃபோர்ஸில் இருக்கும், மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 50 kN இருக்குது அப்படின்னா இதுவும் கண்டிப்பாக 50 kN இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் ஆப்போசிட்டாக கொலினியர் இருந்துச்சுன்னா, கொலினியர் அப்படின்னா கொலைட், எல்லாமே இங்கிலீஷில் வந்து எல்லாம் வரும் அப்படின்னா கொலைட் அப்படின்னு ஆகும். இப்போ கொலைனா என்னது, மோதுறது. ஒன்றுக்கு மோதுற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஈக்குவலிபிரியம் ஃபோர்ஸாக இருக்கும். இதுவே வந்து இப்போ அந்த ஈக்குவலிபிரியம் ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு F1 இது F2ன்னு இருக்குது அப்படின்னா இப்போ F1 = F2 அப்படின்னு வச்சோம்னா கண்டிப்பாக ஈக்குவலிபிரியம் கண்டிஷன்லாம் இருக்கும். நல்லாவே தெரியும், இது கண்டிப்பாக ஈக்குவலிபிரியம்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இதே ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி இல்லாமல் ஒரு F1 ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது, இன்னொரு F1 ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. அப்போ இது ஈக்குவலிபிரியம் கண்டிஷனில் இருக்குமா அப்படின்னா இன்னுமே ஈக்குவலான ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ரெண்டுமே இதுக்கு இந்த சைடு ரைட் சைடு போகுது, லெஃப்ட் சைடு போகுது, ரெண்டுமே ஈக்குவல் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. பட் இட் இஸ் நாட் கொலைட். அங்கே கொலைட் ஆகலை. அந்த கொலைட் நான் மோதுறது, இங்கே மோதுற ஒரு ஃபோர்ஸ் நடக்கலை. கண்டிப்பாக என்ன இருக்குது, மேலே ஒரு டிஸ்டன்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது இல்லையா. அப்போ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இதுனா ஒரு கப்பில் ஃபார்ம் பண்ணும். இது இந்த பக்கம் ரொட்டேட் பண்ண வைக்கும், இது இந்த பக்கம் ரொட்டேட் பண்ண வைக்கும், ஒரு கப்பிள் கிரியேட் ஆகும். இங்கே வந்து ஒரு கப்பிள் கிரியேட் ஆச்சுன்னா அங்கே ஒரு டார்க் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃபோர்ஸில் இருக்காது. ஸோ அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரணும். 3 force principle. As per this principle, if a body is in equilibrium acted upon by 3 forces,
then the resultant of any two forces must be equal, opposite and collinear with the third force. ஸோ மூணாவது ஃபோர்ஸுக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் ஆப்போசிட்டாக கொலினியராக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ 3 ஃபோர்ஸ் ஆட்டம்னு வச்சுக்கிடுவோம். இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன வச்சுக்கணும், F1, இது F2, இது F3ன்னு வச்சுக்கலாம். இந்த 3 ஃபோர்ஸ் வச்சுக்கலாம். இந்த 3 ஃபோர்ஸில் வந்து இந்த 2 ஃபோர்ஸுக்கு ஒரு ரிசல்டன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரிசல்டன் எதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 3வது ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் ஆப்போசிட் கொலினியராக இருக்கும். அப்போ ரிசல்டன் ஃபோர்ஸ் கண்டிப்பாக எப்படி இருக்கும், இந்த 3வது ஃபோர்ஸுக்கு பதியாக இருக்கும். பர்சன்ட் ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணோம்னா சரி, அவர் இல்லாமல் இதுக்கு 2 கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா F2 F3 மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா F2 F3 மட்டும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரிசல்டன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இந்த F1க்கு ஆப்போசிட்டில் வரும் ரிசல்டன் ஃபோர்ஸ். ஸோ ரிசல்டன் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி ஈஸியாக என்ன செஞ்சு வச்சுட்டு ஈக்குவலிபிரியம் கண்டிஷனில் கொண்டு வந்துடலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது அடுத்தது நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் ரிசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிலாம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் four force principle. As per this principle, if a body in equilibrium is acted upon by 4 forces, then the resultant of any two forces must be equal, opposite and collinear with the resultant of other two forces அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 4 ஃபோர்ஸ் 3 4க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 3க்கு மேலே இருந்துச்சுன்னா 4 ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ 4 ஃபோர்ஸ் இருக்குது. என்னென்ன ஒரு டைப் ஆஃப் இந்த மாதிரி வச்சுக்கலாம். 4 ஃபோர்ஸ் இருக்குது. இதோ டைரெக்ஷன் ஆக்ட் ஆகும். நம்ம இப்படி வச்சுக்கலாம். 4 ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ஏதாச்சும் 2 ஃபோர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 ஃபோர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா இந்த அடுத்த 2 மிச்சம் இருக்குது 2 ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 ஃபோர்ஸை சால்வ் பண்ணுற ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு தான் என்ன இருக்கும், கண்டிப்பாக அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்குன்றாங்க. இப்போ 2 ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும், இதுக்கு பார்த்தோன்னா ஒருவேளை இந்த இன்க்ளைண்டாக இருக்கலாம். இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இன்க்ளைண்டாக தான் இருக்கும். ஸோ இன்க்ளைண்ட் இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த 4 ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த குவாட்ரண்ட்டில் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து 2 ஃபோர்ஸ்க்கு எப்படி இருக்கும், 3 ஃபோர்ஸ்க்கு எப்படி, 4 ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து வேறு விதமாக அனிமேஷன் வச்சுருந்தா கூட சால்வ் பண்ணுறதுக்கு இல்லை உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்த டாபிக் மெத்தட் ஃபார் ஈக்குலிபிரியம் ஆஃப் கோப்ளானர் ஃபோர்ஸஸ். இந்த கோப்ளானர் ஃபோர்ஸஸ்லாம் என்ன, ஸோ பிளேன் என்ன தெரியும், பிளேனுங்கிறது என்னது, ஒரு பிளேன், ஒரு செவர் வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, உங்கள் செல்ஃபோன் தான் ஒரு பிளேன். அது ஹரிசாண்டல் பிளேனாக இருக்கலாம், வெர்டிக்கல் பிளேனாக இருக்கலாம். ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னா தரையில் இருக்கும், வெர்டிக்கல் பிளேன் அப்படின்னா உங்கள் செவத்தில் இருக்கும். அப்போ அந்த பிளேனில் வந்து நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது பேர் கோப்ளானர். அதாவது இதுக்கு ஒரே பிளேனில் ஆக்ட் ஆச்சுன்னா அது பேர் கோப்ளானர். அப்போ கோப்ளானராக இதில் இருக்குது, நம்பர் ஆஃப் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் இருக்குது. அப்போ இது வந்து எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று அனலிட்டிக்கல் மெத்தட். அனலிட்டிக்கல் என்ன மெத்தட் இருக்குது, அனலிட்டிக்கலில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தடில் இருக்குது. இந்த பாலிகன் லா ஃபுல்லாக கிராஃபிக்கல் மெத்தட் தான். பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸஸ், இந்த பாலிகன் லா வந்து ஃபுல்லாக வந்து என்ன கிராஃபிக்கல் மெத்தட் தான். வரைஞ்சி ஒவ்வொரு டயராம் வரைஞ்சி வெக்டார் கடைசியாக க்ளோஸ் ஆகிற சைடு தான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தட் இருக்கும். நீங்கள் வந்து மெக்கானிக்கல் படிச்சிங்கன்னா கினமெட்டிக்ஸ் ஆஃப் டைனமிக்ஸ் ஆஃப் மிஷினில் வந்து இதை பற்றி படிப்பீங்க. how to find out velocity and acceleration of a system using graphical method. சரி, நம்ம வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் படிக்கலாம். அனலிட்டிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இந்த அனலிட்டிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணோட 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். 3 ஃபோர்ஸ் ஒன்லி 3 ஃபோர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன யூஸ் பண்ணலாம், லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஆனால் எத்தனை ஃபோர்ஸ் குறைஞ்சது மினிமம் 2 ஃபோர்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணலாம். எந்தெந்த ஃபோர்ஸ் டைப் யூஸ் ஆகும், இப்போ லாமிஸ் எழுத பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக 3 ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். 3 ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் லாமிஸ் எழுத முன்னாடி நம்ம வந்து ஒரு டுட்டோரியல் 1 பார்த்துருக்கோம் எப்படி லாமிஸ் தியரம் ஆகுதுன்னு. திருப்பி வேணா பார்க்கலாம் லாமிஸ் தியரம்னா என்னென்னு. ஒரு ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைப் ஆஃப் ஃபோர்ஸ் எத்தனை ஃபோர்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸில் சால்வ் பண்ணலாம். ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத ஒரு சும்மா ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன். ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ் என்னென்னா நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, எத்தனை ஃபோர்ஸ் கொடுத்தாலும், இன்க்ளைண்ட் ஃபோர்ஸ் எத்தனை கொடுத்தாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 2 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று சம்மேஷன் ஆஃப் ஹச், அது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, இல்லை ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எல்லாமே 0 அண்ட் சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி சால்வ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சால்வ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் கிடைச்சிடும். இதை வச்சு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் h ஸ்கொயர்ட் ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் v ஸ்கொயர்ட்
இதான் வந்து ரிசல்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அது ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும், வெர்டிகல் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறத நீங்கள் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். தனித்தனியாக ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் தனியாக, வெர்டிகல் ஃபோர்ஸ் தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்புறம் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் ஃபோர்ஸ் கிடைக்கும். இது ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனால் ஒரு 4-5 ஃபோர்ஸ் 6 ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லாமிஸ் தியரி எதுக்கு நம்ம இந்த ஒரு ஃபோர்ஸ் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் யூஸ் பண்ண போயிடலாம், எதுக்கு லாமிஸ் தியரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா, ஒரே ஒரு 3 ஃபோர்ஸ் இந்த இப்படி வேணாலும் ஆக்ட் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி ஆக்ட் ஆனாலும் பரவாயில்ல, லாமிஸ் தியரி யூஸ் பண்ணலாம். லாமிஸ் தியரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 3 ஃபோர்ஸ் தனித்தனியாக நீங்கள் ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் வெர்டிகல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் ஆகிற டயத்துக்கு இது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, 3 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். நீங்கள் இது சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை 3 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். உங்களுக்கு டைம் நல்லா சேவ் ஆகும் லாமிஸ் தியரத்தில். ஆனால் என்ன ட்ராபேக் அப்படின்னா நீங்கள் 3 ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் ஒரு மேஜர் ட்ராபேக்காக இருக்குது. ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ் நல்லா தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் எத்தனை டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருந்தாலும், எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதே சால்வ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸில் ஒரு இன்க்ளைன்டு ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் இன்க்ளைண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக 2 காம்பவுண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. 2 காம்பவுண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும். அதோட டைரக்ஷன் ஆஃப் அது பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்தா இருக்குது. இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இன்வெர்ட்டில் இருக்குது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வச்சுக்கிறோம். இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இன்வெர்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2 காம்பவுண்ட் இன்வெர்ட்டில் தான் இருக்கும். இன்வெர்ட் அப்படின்னா என்ன சொல்கிறோம், இன்வெர்ட் அவுட்வர்ட் என்ன சொல்கிறோம், ஒரு மையப்புள்ளியை நோக்கி வந்துச்சுன்னா அது பேர் இன்வெர்ட், மையப்புள்ளியிலேருந்து வெளியே போச்சுன்னா அது பேர் அவுட்வர்ட். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். அப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா மையப்புள்ளியை நோக்கி வருது, அதனால் 2 காம்பவுண்ட்டையும் என்ன செய்யுது, மையப்புள்ளியை நோக்கி வருது அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு இதை பார்க்குறதுக்கு லாமிஸ் தியரம் போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணணுங்கிறத. இப்போ ஒரு ஆங்கிள் இருக்குது, இந்த ஆங்கிளில் வந்து இந்த தீட்டா என்ன இருக்கோ அதே தீட்டா தான் இங்கே இருக்கும். உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே பேசிக் மேக்ஸ் படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ 2 தீட்டாமே கான்ஸ்டன்ட் தான், அது இந்த மாற்றமும் கிடையாது. சரியா, இப்போ எனக்கு அடுத்து என்ன தெரியணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது, தீட்டா 2, ஹவு டு ஃபைண்ட் தீட்டா 2 அப்படிங்கிறது தெரியணும். இப்போ தீட்டா 2 எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், இது டோட்டலாக 180 டிகிரி, இது ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து 180 டிகிரி. 180ல் தீட்டா போயிடுச்சு அப்படின்னா இது தீட்டா 2 கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ என்ன இந்த ஆங்கிள் தீட்டா 2 என்ன இருக்கும், அப்போ தீட்டா 2 ஈக்குவல் டு 180 மைனஸ் தீட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா தீட்டா 2 கிடச்சிரும். இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண போகிறோம். நம்ம எப்படி ஆங்கிள் நீங்கள் ரிசால்வ் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட ப்ராப்ளம் இன்ஜினியரிங் மேக்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் அது இன்ஜினியரிங், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் சொல்லி சொல்கிறேன். நீங்கள் கேட் எக்ஸாமுக்கு எப்படிப்பட்ட சொல்லி கொஸ்டின் கொடுத்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா கேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கால்குலேட்டர் கொடுக்குறாங்க, ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், சால்வ் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸுக்கும் டென்ஷன் ஃபோர்ஸுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்குவோம், இங்கே ஒரு பிவோட் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு இதில் டென்ஷன், இது வந்து பின்னு வச்சுக்கிறோம், இதை சின்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 2 விதமாக ஆக்ட் ஆகும். டென்ஷன் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அவுட்வேர்டாக தான் ஆக்ட் ஆகும், அது மையப்புள்ளியிலேருந்து வெளியே தான் டென்ஷன் ஃபோர்ஸ் போகும், உள்ளே வராது. அப்போ ஏன்ற பாயிண்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா மையப்புள்ளிலேருந்து வெளியே போகுது, இங்கே ஒரு டென்ஷன் இருக்குது, மையப்புள்ளிலேருந்து வெளியே போகுது. இந்த பீன்ற பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு மையப்புள்ளிருந்து ஒரு ஃபோர்ஸ் வெளியே போகும், சீன்ற பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சீலேருந்து ஒரு பாயிண்ட் வெளியே போகும், சி தான் மையப்புள்ளிங்க. இந்த சி இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வெளியே போகுது, ஏன சென்டர் பாயிண்ட் வெளியே போகுது, இங்கே ஒரு சென்டர் பாயிண்ட் வெளியே போகுது. அப்போ இந்த 2 ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, 2 ஃபோர்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா இதுக்கும் டிஏசி தான், இதுக்கும் டிஏசி, இது டிசிஏன்னு வச்சுக்கலாம் வேணாம், ஏசிசிஏ, இது ரெண்டையுமே ஈக்குவலாக இருக்கும். டிஏசி ஈக்குவல் டிசி, ஏன்னா ஒரே ஒரு டென்ஷன் ஃபோர்ஸாக இருக்க போது அது எந்த பாயிண்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்களோ அதை பொறுத்து மாறும். நீங்கள் டிசிஏ ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஏவை நோக்கி வரப்போகுது, நீங்கள் ஏல ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சிஏ நோக்கி வரப்போகுது. இதுதான் கான்செப்ட். அப்புறம் இதுக்கு என்ன இருக்கும், இதில் டிபிஏன்னு சொல்லலாம், இதை வந்து டிஏபின்னு சொல்லலாம், ரெண்டுமே கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் அது சால்வ் பண்ண முடியும். இப்போ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது, இப்போ இது சாதாரணமாக எடுத்துக்கலாம், ஒரு பொருள் இருக்குது, ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு கீழே வந்து ஒரு சர்ஃபேஸ் ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்குது. ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ட்டில் தான் இருக்கும் எப்போதுமே, அது மையப்புள்ளியை நோக்கி தான் போகும். ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து மையப்புள்ளியை நோக்கி போகும், டென்ஷன் ஃபோர்ஸ் மையப்புள்ளி வெளியே வரும். இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆல்டிகல் மெத்தடில் லாமிஸ் தியரம் வச்சு மட்டும் தான் சால்வ் பண்ண போகிறோம், வேறு ரிசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம போக போகிறதில்ல, ஏன்னா நம்மளே நம்ம சால்வ் பண்ணுறோம் ரிசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து. ஸோ லாமிஸ் என்ன சொல்கிறாங்க, இதுதான் லாமிஸ் தியரம் கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் லாமிஸ் தியரம். ஒரு 3 ஃபோர்ஸ் இருக்குது, பின்ற ஃபோர்ஸ் இருக்குது,
Qன்ற ஃபோர்ஸ் இருக்குது, ஆர்ன்ற ஃபோர்ஸ் இருக்குது, மூணுமே தனி ஆங்கிள் இருக்குது. இந்த ஆருக்கும் கியூக்குள்ள ஆங்கிள் ஆல்ஃபா, பிக்கும் கியூக்குள்ள ஆங்கிள் காமா, பிக்கும் ஆருக்குள்ள ஆங்கிள் வந்து பீட்டா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, if three coplanar forces acting at a point be in equilibrium, ஒரு 3 ஃபோர்ஸ் இருக்குது, ஒரே ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது, அதுக்கு வந்து அது மூணுமே எப்படி இருக்குது, ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. மூணுமே சால்வ் பண்ணி ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும். இது மூணுமே சால்வ் பண்ணால் இன்னொரு ஃபோர்ஸ் வருது அப்படின்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன் கிடையாது. 3 ஃபோர்ஸ் ஆட் ஆகுதுன்னா மூணுமே என்ன தான் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும். இது மூணுமே சால்வ் பண்ணி இன்னொரு புதுசாக ஒரு ஃபோர்ஸ் ரிசல்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது என்ன ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இல்லை. இது மூணுமே ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா தென் ஈச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ. ஒவ்வொரு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஃபோர்ஸும் அந்த அதர் டூ ஆங்கிளோட சைனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ எப்படி பார்க்கலாம்னா இந்த டயராம் வச்சு இந்த பீன்ற ஃபோர்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யலாம், பி பை இது பிக்கு ஆப்போசிட்னாது ஆல்ஃபா. இப்போ பி பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு கியூன்ற ஃபோர்ஸ் அப்படின்னா கியூ பை சைன் பீட்டா ஆர் பை சைன் ஆல்ஃபா சைன் காமா இருக்கா. பி பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு கியூ பை சைன் பீட்டா ஈக்குவல் டு ஆர் பை சைன் காமா. இப்போ இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எனக்கு பி தெரியும் கியூ தெரியாது அப்படின்னா பி பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல் கியூ பை சைன் பீட்டா. உங்களுக்கு ஆல்ஃபா தெரியும், பீட்டா தெரியும், பி தெரியும், கியூ மட்டும் தெரியாது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் போனீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும், ப்ராப்ளம் இல்லை என்ன டிலே ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக பிக்கு வந்து 2 ஃபோர்ஸ் இருக்கும். இந்த பியை மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா பி இந்த மாதிரி இருக்கா, இதுக்கு 2 ஃபோர்ஸ் கிடைக்கும். 2 ஃபோர்ஸ் செட் பண்ணணும். இதுக்கு பீட்டா வந்து எப்படி இருக்குது, கீழே இருக்குது, இது ஆங்கிளுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். இதுக்கு தனியாக ஆங்கிள் தீட்டா கண்டுபிடிக்கணும். இங்கே தீட்டா கண்டுபிடிச்சிங்கன்னா இது என்னவாக இருக்கும், இது வந்து இது பின்னு எடுத்தோம்னா பி காஸ் தீட்டா பி சைன் தீட்டான் இருக்கும், இது பி காஸ் தீட்டான் இருக்கும். பி சைன் தீட்டா பி காஸ் தீட்டான் இருக்கும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு கியூ சைன் தீட்டா கியூ காஸ் தீட்டா, இதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோர்ஸ் வரும். இது வந்து அமேசாக வச்சு மட்டும் வி மட்டும் தான் இருக்கும். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி திருப்பி நீங்கள் ஸ்கொயர் ரூட் பண்ணணும். நீங்கள் அதே இது வந்து லாமிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரே ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணிங்கன்னா போதும். இதுலேருந்து என்ன செஞ்சிடலாம், நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டு பாருங்கள், நீங்கள் எதில் சால்வ் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இப்போ லாமிஸ் தியரம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். An electric light fixture weighing 15 Newton hangs from point C. Point Cலேருந்து ஹேங் ஆகிருக்கு எலக்ட்ரிக் லைட் ஃபிக்சர் by 2 strings AC and BC. 2 strings இருக்குது. The string AC is inclined at 60 degree, right, to the horizontal and BC at 45 degree to the horizontal as shown in figure. Okay, இதான் நம்ம ஃபிகர், இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். Using LAMIS theorem or otherwise determine the forces in the strings AC and BC. ACலையும் இந்த BCலையும் இருக்கிற டென்ஷன் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, டென்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. நீங்கள் ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸை சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏ பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு என்ன கிடச்சிரும், ஆங்கிள் கிடச்சிரும். உங்களுக்கு டேட்டா என்ன கிடச்சிரும், ஏ பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணாலே 2 பாயிண்ட் கிடைக்கும். இது டென்ஷன் ஃபோர்ஸ் கீழே இருந்துச்சு அப்படின்னா 2 ஃபோர்ஸ் மேலே கீழே இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறது, லாமிஸ் தியரம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ லாமிஸ் தியரம் சால்வ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக ஆப்போசிட் ஆங்கிள் செஞ்சால் போட முடியும். இப்போ இது 40 டிகிரி, வெர்டிக்கலுக்கு 40 டிகிரி இருக்கு இல்லையா, இது 45னா கண்டிப்பாக இதுவும் என்ன தான் இருக்கும், இந்த இது 40 டிகிரி இருக்குது. ஸோ இங்கேயும் கண்டிப்பாக 45 தான் இருக்கும், எந்த மாற்றம் இல்லை ரைட்டா. இது 45 இருக்கும். இது 60 இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆங்கிள் 60 இருக்கும், இது தெரியும், இது 60 இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் உள்ள ஆங்கிள் எவ்வளோ வரும், இது 60னா கண்டிப்பாக 30 இருக்கும். இது 60னா இது வந்து 30 இருக்கும். டோட்டல் எவ்வளோ வரும், இந்த ஆங்கிள் மட்டும் 45 + 30 இது 75 டிகிரி இருக்கும். இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள். இது 90 டிகிரி இருக்கும் இல்லையா, 90 டிகிரி இருக்குது. 90 + 60 இது டோட்டலாக 150 இருக்கும், 150 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படி கண்டுக்கலாம்னா இது 45 இருக்குது. கண்டிப்பாக இது வந்து எவ்வளோ இருக்கும், இதுவும் 45 90 டிகிரி இருக்கணும் இல்லையா, இது 45 இருக்கும். 45 90, இந்த வந்து ஆங்கிள் 90 டிகிரி. டோட்டலாக 90 + 40 135 இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சால் தான் நீங்கள் எந்த ஒரு
ஃபோர்ஸ் ரிசால்வ் பண்ணுறதுக்கும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும், இல்லைன்னா சால்வ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதான் வந்து பேசிக் கான்செப்ட். மேலே 75 இருக்குது, உங்களுக்கு கீழே வந்து 150 இருக்குது, இந்த சைடில் வந்து 135 இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் டயராம் போடல புக்கில். இதுதான் டயராம். இந்த ஆங்கிள் வந்து 75 இருந்துச்சு, இந்த ஆங்கிள் வந்து 150 சரி சம்திங் இருந்துச்சு, ரைட்டு. இப்போ வந்து வெயிட் சி இருக்குது. அடுத்து டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி ஆக்டர்னு பார்க்கணும் இல்லையா? டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து சிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸு டிசிஏன்னு இருக்கும், இந்த ஃபோர்ஸ் வந்து டிசிபின்னு இருக்கும், இது கீழே வந்து 15 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எப்படி எழுதணும்? இப்போ வந்து நம்ம இந்த 3 போர்டை சால்வ் பண்ணிடுவோம். இந்த இது நம்ம இங்கே புக்கில் கொடுக்காதனால இது வந்து 45, இது ஒரு 45 இருக்கும், இது ஒரு 30 இருக்கும், டோட்டலாக வந்து 75 இருக்கும். இது 60 இருந்துச்சு, 60, இது ஒரு 90, டோட்டலாக வந்து 150. இது பார்த்தோம் அப்படின்னா இது 45 + 90 135 இருக்கும். இப்போ எனக்கு வந்து டி என்ன எப்படி சால்வ் பண்ணலாம்? அதில் வந்து டிபிசி டிவைடட் பை சைன், இதுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா டிபிசி, பிசிக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கும் இந்த ஃபோர்ஸுக்கு, ஸோ மேலே தான் இருக்கும். இந்த ஃபோர்ஸ்க்கு பார்த்தோம்னா ஆப்போசிட் இந்த சைடு தான் இருக்கும், சைன் 150. அடுத்து டி, இந்த ஃபோர்ஸ் டிசிஏ, இப்போ டிசிஏக்கு பார்த்தோம்னா டிசிஏ டிவைடட் பை சைன் 135. அடுத்து வெயிட் 15 நியூட்டன், 15 டிவைடட் பை சைன் 75. ஸோ இதான் வந்து கொடுக்க போகிற ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கா? ஸோ 15 by sin 75 and TAC by sin 45, TBC by sin 30. Sorry, 15 by sin 75, TAC by sin 135 and TBC by sin 150. ஸோ இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. நமக்கு வந்து TAC வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன் 15 by sin 75 இது வேல்யூ கிடச்சிரும். TAC மட்டும் தெரியாது, sin 35 அப்படியே மேலே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு TACயோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ TACயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 10.98 நியூட்டன் ஆன்சர் வந்துருக்கு. அடுத்து நீங்கள் டிபிசி வேணும். இப்போ டிபிசி வேணும்னா நீங்கள் 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த ஈக்குவேஷனையும் இல்லை இந்த ஈக்குவேஷனையும் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு வந்து புதுசாக அந்த ஆன்சர் தான் வேணும் அப்படின்னா இந்த 2 ஈக்குவேஷன் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்போ டிஏசி உங்களுக்கு கண்டுபிடிச்சாச்சு, சைன் 1035 தெரியும், டிபிசி மட்டும் தெரியாது. இந்த ஈக்குவேஷன் அப்படியே மேலே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிபிசி கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா டிபிசி எவ்வளோ வருதுன்னா டிபிசி = 7.76 நியூட்டன் அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கிது. இதெல்லாம் அதில் ஆன்சர். சரி, இடம் வந்து கன்ஜஸ்ட் ஆகுறதுனால நம்ம உள்ளே சால்வ் பண்ணியிருக்க மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. அடுத்த ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 3 ப்ராப்ளம் மொத்தம் பார்க்க போகிறோம். A string ABCD is attached to fixed points A and D. ஸோ ஏவும் டியும் இதில் ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது. has 2 equal weights of 1000 Newton attached to it at B and C. ஸோ பிலையும் சிலையும் பார்த்தீங்கன்னா 1000 Newton அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இதில் இப்போ டயராமில் இருக்குது. இந்த வெயிட்ஸ் ரெஸ்ட் வித் த போர்ஷன்ஸ் ஏபி அண்ட் சிடி inclined at an angles as shown in figure. சரி, இந்த ஃபிகரில் ஷோன் பண்ண மாதிரி ஆங்கிள்ஸ் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா டோட்டலாக என்ன செய்ய முடியாது. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசிடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபோர்ஸ் இருக்குது, 3 ஃபோர்ஸ்க்கு மேலே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1000 ஃபோர்ஸ் ஆயிடுச்சு, இங்கே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ், இங்கே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸு, அப்போ 2 3 5 ஃபோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 5 ஃபோர்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, லாமிஸ் தியரம் யூஸ் பண்ண முடியாது. லாமிஸ் தியரம் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அப்போ ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ் தான் போகணும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு பாயிண்ட் பிலையும் ஒரு பாயிண்ட் சியும் எடுத்துக்கிறோம். பின்ற பாயிண்ட்டை மட்டும் பார்க்குறோம், 3 ஃபோர்ஸுக்கான்னு பார்க்குறோம். சின்ற பாயிண்ட்டை மட்டும் பார்க்குறோம், 3 ஃபோர்ஸுக்கான்னு பார்க்குறோம். எதெல்லாம் 3 ஃபோர்ஸ் வருதோ அதை மாதிரி லாமிஸ் தியரம் சால்வ் பண்ணுறோம். 3 ஃபோர்ஸ் கம்மியாகவோ கூடவோ இருந்துச்சுன்னா நம்ம ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸ் டாபிக் போக போகிறோம். சரி, இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், ஃபைண்ட் த டென்ஷன்ஸ் இந்த போர்ஷன் ஏபி பிசி அண்ட் சிடி ஆஃப் த ஸ்ட்ரிங். தி இன்க்ளினேஷன் ஆஃப் த போர்ஷன்ஸ் பிசி வித் வெர்டிகல் இஸ் 120. சரி, இப்போ நம்ம இந்த பியை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த பின்ற ஃபோர்ஸை மட்டும் எடுக்க போகிறோம், வேறு எதுவும் எடுக்க போகிறதில்ல. பின்ற ஃபோர்ஸ் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ பியை வந்து எடுத்தோம்னா இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும், டிபிசி அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். கீழே 1000 நியூட்டன் ஆக்ட் ஆகுது,
இங்கே பார்த்தீங்கன்னா B சென்டர் பாயிண்ட்டு மையப்புலேருந்து வெளியே தான் போகும் டென்ஷன் ஃபோர்ஸு. பட் TBAன்ற ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். இப்போ இது 120 இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? அது வந்து டோட்டலாக வந்து இந்த லைன் ஸ்ட்ரைட் லைனு, இந்த ஸ்ட்ரைட் லைன் பார்த்தீங்கன்னா 180 இருக்கும். இது 120னா கண்டிப்பாக இது எவ்வளோ இருக்கும்? 60 இருக்கும். கரெக்டாக இதுவும் 60 தான் இருந்தால் 180 வரும். ஓகே, சரி மற்றதெல்லாம் இருக்கட்டும். அப்படியே இந்த ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அப்போ இந்த ஆங்கிள் வந்தோட வேல்யூ வந்து 60 டிகிரி. ஓகே, இப்போ இது 30 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வேணா தான் இருக்கும், 30 தான் இருக்கும். இது 30னா இந்த ஆங்கிள் 60 இருக்கும். கரெக்டாக இது 90 இருக்குது. டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படின்னா டோட்டலாக 150 வரும். எப்படி சால்வ் பண்ணலாம்? லாமிஸ் செய்கிறதுல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ TBA டிவைடட் பை பிஏக்கு ஆப்போசிட்னா வரும், இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் வந்து இதுதான் இதுக்கு ஆப்போசிட்டு. அப்போ TBA/60 டிகிரி ஈக்குவல் டு இங்கே 1000 நியூட்டன் இது ஆப்போசிட், 1000 ஆப்போசிட் தான் ஆப்போசிட்டு, 1000 டிவைடட் பை சைன் எவ்வளோ 120 + 30 150. ஸோ இதை வச்சு சால்வ் பண்ணிடலாமா? இதில் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியும் உங்களுக்கு. ஸோ பீன்ற பாயிண்ட்டை மட்டும் வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ பீன்ற பாயிண்ட்டை மட்டும் வச்சோம்னா தனியாக இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம சந்தோஷம், தனியாக இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா? இது வந்து 30 டிகிரி இருக்கும், இது வந்து 60 இருக்கும், இது வந்து 90 இருக்கும். ஸோ டோட்டலாக 150 இருக்கும், இது 150 இருக்கும், இது வந்து எவ்வளவு? ஒரு 30 டிகிரி. ரைட், இது 90 டிகிரி, இது 90. தேவையில்லாதது. ரைட், பியில் மட்டும் பார்க்கலாம். TAB/sin 60 இருக்கா? TAB இங்கே 60 தான் சொன்னோம் இல்லையா? TAB/sin 60. ஸோ அந்த வேல்யூ இங்கே இருக்குது. தென் TBC இதுக்கு எதுக்கு ஆப்போசிட்டு? இந்த BCக்கு ஆப்போசிட் இந்த ஆங்கிள். இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 60 + sin 150 இருக்கும். இப்போ TBC/sin 150 இருக்கா? இந்த 1000க்கு ஆப்போசிட் இந்த இது 120 + 30, அப்போ இது வந்து 150. அப்போ இந்த ஃபோர்ஸ் இருக்குது. நமக்கு தேவை TAB TBC அப்படின்னா இந்த TABயை வச்சு இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ் இருக்குது, ரெண்டையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ணோம்னா கண்டிப்பாக TAB கிடச்சிரும். நீங்கள் அந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் வந்து 1732 நியூட்டன் கிடைக்கிது. திருப்பி இந்த TBC ரெண்டும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து TBC 1000 நியூட்டன் அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஏன்னா டேரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம், இது கேன்சல் ஆகிரும் ஒரு இதில் இருக்கனால 1000 நியூட்டன் தான் ஆன்சர் வரும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா சீன்ற பாயிண்ட்டுக்கு போவோம். இங்கே இருக்கு இல்லையா? இந்த சீன்ற பாயிண்ட் என்ன இருக்கும்? அவுட்டர் லாக்ட் ஆச்சுன்னா TCDன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து TCBன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அப்புறம் 1000 நியூட்டன் இருக்கும். இப்போ TCBங்கிறதும் TCBன்றதும் TBCங்கிறது ஒன்று தான். அதனால் இந்த ஃபோர்ஸ் ஏற்கனவே சால்வ் பண்ணியாச்சு, ஒரு ஃபோர்ஸ் ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபோர்ஸ் தான் ஒரு ஃபோர்ஸ் சால்வ் பண்ணணும், என்னது TCD மட்டும் தான் சால்வ் பண்ணணும். ரைட், எப்படி ஆங்கிள் பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்னா இது 60 டிகிரி இருக்கா? இது 60னா கண்டிப்பாக என்ன இருக்கும்? இது 60 இருக்கும் வெர்டிக்கலுக்கு. இது 60னா இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? 30 இருக்கும். கரெக்டாக? சரி, இப்போ நமக்கு எந்த ஆங்கிள்? இந்த ஆங்கிள் தானே வேணும், TBC தான் வேணும். இப்போ TBCக்கு ஆப்போசிட் இந்த ஆங்கிள் தெரிஞ்சால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இந்த ஆங்கிள் எப்படி சால்வ் பண்ணலாம்? இது 120 இருந்தால் இந்த ஆங்கிள் வந்து 120 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் என்ன இருக்கும்? 120 தான் இருக்கும். இப்போ இது 120 கிடச்சிருச்சு. இப்போ டேரக்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா TCD/sin 120 ஈக்குவல் டு TCD/sin 120 ஈக்குவல் டு 1000 டிவைடட் பை இங்கே மேலே 1000க்கு ஆப்போசிட் இந்த ஃபோர்ஸ் இருக்குது, 1000க்கு ஆப்போசிட் இது பார்த்தோம்னா இது 60 இருக்குது, இந்த இது ஆங்கிள் 60. இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் 90யா, இங்கே ஒரு 30 ஒரு 60 இருக்குது, டோட்டலாக 120 இருக்கும். 120. அப்போ நமக்கு என்ன தெரியும்? இந்த வேல்யூ தெரியும், TCD தெரியாது. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா? விக்கியில் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். சொன்ன ஈக்குவேஷன் வந்துச்சா இங்கே 60 60 120. ஓகே, ரைட். எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லியிருக்கேன் நான், நீங்கள் கூடவ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா TBC/sin 120 தென் 1000/sin 120 TCD/sin 120. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா sin 120 கேன்சல் ஆயிரும். TCD = 1000 நியூட்டன்.
இன்னொரு சம் இருக்குது. இதே உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரில. நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த டுட்டோரியலில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். நன்றி.